வணக்கம் வியூயர்ஸ். ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலின் ஆன்மீக செய்தியாக அம்பிகைக்கு நீங்கள் 5 வெள்ளிக்கிழமை 7 வெள்ளிக்கிழமை 9 வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தடைப்பட்ட திருமணம், வேலைவாய்ப்பு, எந்த ஒரு காரியத்துக்கும் குங்குமம் வாங்கி கொடுத்து குங்கும அர்ச்சனை செய்து வந்தால் அந்த காரியம் நிறைவேறும். அதே போல் 18 எலுமிச்சம்பழத்தை கோர்த்து வெள்ளிக்கிழமை தோறும் ராஜேஸ்வரி, பரமேஸ்வரி, சவுடேஸ்வரின்னு ஈஸ்வரின்னு முடிகிற அம்மன்களுக்கு தேடி சென்று எலுமிச்சை மாலை கட்டி உங்கள் வேண்டுதலை சொல்லி வந்தாலும் அந்த காரியம் உடனே நடக்கும். இதே போல் நீங்கள் ஒருவர் உங்கள் சொன்ன பேச்சை கேட்கணுன்னா விநாயகருக்கு 18 எலுமிச்சம்பழம் கோர்த்து உங்கள் வேண்டுதலை சொல்லி அந்த கையோடைய அம்பிகைக்கும் 18 பழம் கோர்த்து உங்கள் வேண்டுதலை சொன்னால் அந்த காரியம் உடனே பலிக்கும். அம்மன் பாதத்தில் 2 எலுமிச்சம்பழம் வச்சுட்டு வந்து ஒன்றை அம்மனுக்கே கொடுத்துட்டு ஒன்றை கையில் கொண்டு வந்து வீட்டு பூஜை செல்ஃபில் வச்சு வணங்கி வந்தீங்கன்னா வீட்டில் எந்த துர்சக்தியும் அண்டாது, கலகம் வராது, குழந்தைகள் சொன்ன பேச்சு கேட்டு வருவாங்க. அதே போல் கண் திருஷ்டி தீரணுமா நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சூளத்தில் எலுமிச்சம்பழம் குத்தி வந்தால் கண் திருஷ்டி தீரும். உங்கள் வாசலில் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி 2 வெட்டி குங்குமம் தேய்ச்சி நிலப்படிக்கிட்ட வச்சுட்டீங்கன்னாக்கா எந்த தீய சக்திகளும் வீட்டுக்குள்ளே வராது. அதிலும் முக்கியமாக வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் அந்த மாதிரி செய்து வந்தால் எந்த துர்க்கிரகங்களும் வீட்டுக்குள்ளே வராது. அம்மனுக்கு நீங்கள் பொதுவாக 21 19 18 21 54 108ங்கிற முறையில் அவங்க வேண்டுதலை சொல்லி எலுமிச்சை மாலை சாத்தினால் கண்டிப்பாக அந்த காரியங்கள் கூடி வரும். அதே போல் அபிஷேகத்துக்கு எலுமிச்சம்பழம், பன்னீர், தேன், பழம், பால், தயிர், எது உங்களால் முடியுமோ அதை கொடுத்து வந்தாலும் உங்கள் நினச்ச காரியம் நடக்கும். அம்பிகைக்கு அதுபோல் நீங்கள் தயிர் அபிஷேகம் தவறாமல் கொடுத்து வந்தால் குழந்தை பேர் கிடைக்கும். கோயிலில் நடக்கிற பூஜைகளுக்கு பூரா தயிர் வாங்கி கொடுத்தால் அபிஷேகத்துக்கு தயிர் வாங்கி கொடுத்தாலும் நீங்கள் வேண்டும் வரம் தானே கிடைக்கும். வெள்ளிக்கிழமைகளில் 3 சுமங்கலி பெண்களை உங்கள் சிநேகிதிகளாக கூட இருக்கலாம், கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலை, பாக்கு, ஒரு பழம், மஞ்சள், குங்குமம் 2 ரூபாயோ 5 ரூபாயோ காணிக்க வச்சு தானம் செய்தீங்கன்னா வீட்டில் பண வரவு அதிகரிக்கும், சுபிட்சம் பெருகும், குழந்தைகள் சொன்ன பேச்சு கேட்பாங்க, கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும், மொத்தத்தில் லட்சுமி கடாட்சம் பெருகி இருக்கும். தவறாமல் வந்த சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் கொடுங்க, மிகவும் நல்லது. அதுபோல் வீட்டு வாசல் முன்னால் மருதாணி செடி வச்சிங்கன்னா லக்ஷ்மிகரம், மகாலட்சுமி கடாட்சம் பெருகும். ஏன்னா சீதை வனத்தில் இருக்கும்போது அவளுக்கு ஆறுதலாக இருந்தது மருதாணி செடி தான். தன்னுடைய குளிர்ந்த காற்றை வீசி சீதா பிராட்டிக்கு நிம்மதி கொடுத்தது. அதனால தான் அவள் ராமர் கூட போகும்போது இலையை யார் கையில் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு கணவரையும் பிடிச்சி போகும், கணவனும் மனைவியும் ஒத்துமையாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதோட கை சிவந்து கைக்கு அழகும் கொடுக்கும்னு பாராட்டிட்டு போனதுனால தான் நாம் பெண்கள் மருதாணி கையில் வைக்கிறோம். சுமங்கலி பெண்கள் அடிக்கடி மருதாணியை கையில் வைப்பது நல்லது. மனக்குழப்பம், மனக்கவலைகள், மனச்சுமையை குறைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க உதவும்.
அதனால் தவறாமல் வெள்ளிக்கிழமைகளில் நாள் கிழமைகளில் மருதாணி அரைச்சி வைப்பது மிகவும் நல்லது. வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோயில்களை தேடி சென்று வணங்குவதும் மிகவும் நல்லது. வெள்ளிக்கிழமையில் உப்பு வாங்கி ஜாடியில் கொட்டினீங்கன்னாலும் செல்வ வரவு பெருகும். இது போன்ற ஆன்மீக குறிப்புகளுக்கு தவறாமல் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.